பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் இவங்க ரெண்டு பேருக்கு இடையே நேஷ்னல் லெவலில் ஒரு ஃபைட் போயிட்டுருக்கு. இது வெறும் பிஜேபி காங்கிரஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒட்டுமொத்த இந்தியா அலைன்ஸ் வர்சஸ் பிஜேபியோட இந்த என்டி அலைன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு மோதல் ஸ்டார்ட் ஆயிருக்கு. எங்கன்னா லோக்சபாவில் 130வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது திருத்த சட்டம் ஒன்று வந்து மசோதா தாக்கல் பண்ண அதை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு வந்து அமித்ஷா அவர்கள் வந்து சொல்கிறாரு, மத்திய உள்துறை அமைச்சர். எதுக்காக இதை சொல்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ குறிப்பாக பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், அதாவது பிரதமர் அண்டு சீஃப் மினிஸ்டர், அதாவது முதலமைச்சர் அண்டு மினிஸ்டர்ஸ், மந்திரிகள், இவங்கெல்லாம் வந்து கைதானாங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் கைதானா கூட இவங்க அரெஸ்ட் ஆகிட்டு அவங்க பதவி கொஞ்சம் ஜெயிலில் உட்காந்து 6 மாதமாக இருந்தாலும் 1 மாதமாக இருந்தாலும் ஜெயிலில் உட்காந்துக்கிட்டே ஆப்ரேட் பண்ணுறாங்கங்க கவர்மெண்ட்டை. ஸோ இது வந்து தப்பு இல்லையா? அதனால் இதுக்கு ஒரு திருத்தம் கொண்டு வரணும். என்ன பண்ணணும்னா, கடுமையான சட்டம் கொண்டு வரணும். எப்படி? சப்போஸ் இவங்க மேலே ஒரு கேஸு ஒரு ஃபைல் ஆச்சு, அதுக்கு வந்து பெயில் வந்து கிடைக்கல, ஒரு 30 நாள் வந்து பார்த்தோம்னா அவங்க சப்போஸ் இருந்துட்டாங்க, அவங்க பதவியில் இருக்கும்போதே ஒரு 30 நாள் அவங்க கைது செய்யப்பட்டு ஒரு டிடென்ஷனில் ஜெயிலில் வைக்கப்பட்டாங்க அப்படின்னா அவங்களோட பதவி நீக்கப்படும். ஸோ இதுக்கான சட்டம் இது எதுக்காக பிஜேபி கொண்டு வராங்க அப்படின்னு அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இது கொண்டு வரதுனால இந்த கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி, அதாவது அரசியலமைப்பு வந்து ஒரு பாதுகாக்கப்படும், ஒரு அறம் சார்ந்து ஒரு வேல்யூபலாக வந்து இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதை நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு அவர் வந்து சொல்லிட்டார். இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து அமித்ஷா அவர்கள் எப்படி சொல்லலாம், இது வந்து எல்லாரையுமே வந்து ஒடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட ஒரு சட்டம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்கிறார், காங்கிரஸுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர், இந்தியா அலையன்ஸ்லேயே வந்து ஒரு நம்பிக்கை நட்சத்திரம். அவர் என்ன சொல்கிறாரு, எங்கள் மன்னர் காலத்தில் தாங்க இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அரசாங்கத்துக்கு எதிராக, மன்னருக்கு எதிராக யாராவது குரல் கொடுத்தாங்க, ஒரு கருத்து தெரிவித்தாங்கன்னா அவங்கள தூக்கி ஜெயிலில் வைக்கிறது, அவங்கள தூக்கி வந்து கைது பண்ணுறது, இதெல்லாம் எப்போ நடந்ததுன்னா இந்த பண்டைய காலத்துக்கும் நவீன காலத்துக்கும் இந்திய வரலாறு நடுவில் ஒரு மிடிவல்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு நடுவான அந்த ஒரு காலம் அப்படிங்கிறது, அந்த டைமில் தான் இது மாதிரிலாம் நடந்தது. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக இது அகெயின்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் தாங்க, இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு இதுவாக தான் இருக்குது, இது நாட்டையே வந்து பாதிக்க செய்யும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் ஆல் இண்டியா மஜ்லிஸ் கட்சியோட தலைவர் ஆசாதுதீன் ஓவைசி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பாருங்கள், இது வந்து நம்மளுடைய இந்த இந்த நீதித்துறை இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம்னா இது ஒட்டுமொத்தமாக பாதிக்கும், அரசியலமைப்பு மேலேயே வந்து மக்களுக்கு நம்பகத்தன்மை இல்லாத அளவுக்கு வந்து இது நம்மளை பாதிப்படைய வைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்கிற டைமில் கொஞ்சம் இந்த இந்தியா அலைன்ஸில் ஒரு நட்சத்திரமான இருக்கக்கூடியவர்கள் யார், நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் வெஸ்ட் பெங்காலுடைய சிஎம்மான மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு மம்தா பானர்ஜி என்ன சொல்கிறான்னா, அவ்வளோதாங்க, இது வந்து ஹிட்லர் எப்படி பண்ணார், ஒரு மோசமான ஒரு ஆட்சி, ஒரு கொடுங்கோல் ஆட்சி, அதை வந்து இப்போ ஹிட்லரோட கான்செப்ட் தான் இங்கே பிஜேபியும் இப்போ அமித்ஷா அது மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்க போகிறாரு. இதனால் எல்லாருமே பாதிப்படைய போகிறாங்க, எல்லாமே வந்து ரொம்ப நாட்டுடைய அந்த ஃபெடரலிசம், அதாவது அந்த கூட்டாட்சி தத்துவம் எல்லாமே வந்து பாதிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கருத்தை சொல்லிட்டாங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவ்வளோதாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இவங்க, இனி வந்து எல்லாரும் கைது தான் வந்து பண்ண போகிறாங்க. இது எப்படி இருக்குன்னா, டிக்டேட்டர்ஷிப், அதாவது சர்வாதிகாரத்தை வந்து நோக்கி போயிட்டுருக்கு. ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னலாம் போயிட்டுருக்கு இந்தியாவில், மாநிலங்களில் வந்து பிஜேபி அல்லாத மாநிலங்களில் அந்த மாநிலத்தை வந்து நசுக்கப்படுவது, அந்த மாநிலத்துக்கு அழுத்தம் தரப்படுவது, அண்டு இதை தாண்டி அங்கங்கே குட்டி கலவரத்தெல்லாம் ஏற்படுத்தி சண்டை மூட்டி விடுறது, இது மாதிரியான வேலையெல்லாம் ஆல்ரெடி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. வாக்கு திருட்டு வேறு ஆல்ரெடி நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி இது நடந்துகிட்ருக்கு, இதில் இது வேறையா அப்படிங்கிற மாதிரி ஒரு அழுத்தமாக ஒரு குரல் கொடுத்துட்ருக்காரு. இதில் ஒட்டுமொத்தமாக நம்ம இந்த அப்போசிஷன் இந்தியா அலைன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, ஏங்க அமித்ஷா அவர்கள் கூட தான் 2010 குஜராத்துடைய உள்துறை அமைச்சராக இருக்கும்பொழுது அவர் மேலே வந்து கேஸ் இருந்தது, அப்படின்னா அவர் என்ன கைது செய்யப்பட்டார்? இது மட்டும் நியாயம் இல்லையா? ஏன் அமித்ஷா அப்பா இந்த சட்டத்தை வந்து கொண்டு வர வேண்டியதானே, இதுக்காக பேச வேண்டியதானே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் அதுக்கு அமித்ஷா அவர்கள் என்ன விளக்கம் தெரிவிக்கிறாருன்னா, பாருங்கள், காங்கிரஸ் வந்து என் மேலே திட்டமிட்டப்பட்டு
வேணும்னே என்னை பழி வாங்கணும்னு ஒரு பொய் வழக்கை வந்து என் மேலே போட்டு என்னை வந்து ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்தாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து என் மேலே வழக்கு பதியப்பட்ட போதும் நான் என்னோடய பதவியை நான் ரிசைன் பண்ணல, நான் கரெக்டாக தாங்க இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் தரப்பில் ஒரு வாதத்தை வைக்கிறார். பட் ஒட்டு மொத்தமாக எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, இந்த அப்போசிஷனை தவிர்த்து இவங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து அதுதான் முன்ன சொன்ன மாதிரி ஜெயிலில் இருந்துக்கிட்டே வந்து கவர்மெண்ட்டை ஆப்ரேட் பண்ணுறாங்க, அதனால் இதை விட முடியாதுங்க, எல்லாருக்குமே இது கடுமையாக வந்து கொண்டு வரணும் இந்த சட்டத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது இது யாருக்கெல்லாம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் பாருங்களேன். இப்போ ரீசெண்டாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஒரு பெரிய லெவலில் ஒரு ஸ்கேமில் வந்து கைது செய்யப்பட்டார். அவர் வந்து சிறையில் இருந்தார், மாத கணக்கில் வந்து இருந்தார். அப்புறம் மினிஸ்டர்ஸ் அவர்களோட கட்சி ஆம் ஆத்மியில் நிறைய பேர் கைது செய்யப்பட்டாங்க. அப்புறம் இந்த பக்கம் எங்கே நம்ம சப்போஸ் ஃப்யூச்சரில் திருமாவளவன் மாதிரியான தலைவர்கள் ஏதாவது ஒரு கருத்து தெரிவித்தார் அப்படின்னா தூக்கி வந்து உள்ளே போடுறது, இது மாதிரியான அழுத்தங்கள்லாம் வருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய இந்த டிவி ஷோஸில் டிபேட்டு அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக பார்த்தோம்னா இது வந்து மக்களுக்கும் அப்படி தாங்க. இங்கே மக்கள் மட்டும் மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய எம்பி, அதாவது மினிஸ்டர்ஸ் கூட பார்த்தோம்னா ஏதோ ஒரு கருத்தை வந்து தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள தூக்கி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அதாவது அமலாக்கத்துறையை வந்து அனுப்பி நீங்கள் போய் அவங்க மேலே கேஸை போட்டு ஏதாவது தூக்கி உள்ளே வைங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஜனநாயகம் வந்து இது ஜனநாயக படுகொலை அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்க்கட்சி தரப்பில் விமர்சனம் வச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அமித்ஷா அவர்கள் அவர் ஒரு பக்கம் வந்து சொல்கிறாரு, அப்போசிஷன் இவங்க ஒன்று சொல்கிறாங்க. ஸோ இந்த பில் வந்ததுக்கு அப்புறம் தான் ஸோ என்ன நடக்க போகுது, ஒருவேளை இது ஃப்யூச்சரில் தான் விரித்த வலையில் தானே விழுந்த மாதிரி இது பிஜேபியுடைய அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இந்த ஒரு சட்டம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தலைவலியை எதிர்காலத்தில் உண்டு பண்ணுமா, இதெல்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த இஷ்யூ பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தாங்க. நான் வந்து ரொம்ப டெப்த்தாக ஆர்டிகல்ஸ்லாம் எடுத்து நான் வந்து போகலை. ஓரளவுக்கு ஒரு 99% ஏன் ஒரு 100% இந்த இஷ்யூ என்ன அப்படிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு நான் தெளிவாக உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியாக வந்து நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். அன்றாட அரசியல், இந்திய அரசியல், தமிழ்நாட்டு அரசியல், அன்றாட அரசியல் நிகழ்வுகளை நம்ம வந்து போட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.